வணக்கம். இன்றைக்கு புறநானூற்றின் 74வது பாடல் சொல்லுகிற செய்திகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் சில சட்டதிட்டங்கள், சில நியாயங்கள், சில குறிக்கோள்கள், சில வரையறைகள் என்று இருக்க பார்க்கிறோம். ஆனால் பழங்காலத்தில் இருந்தவைகளுக்கும் இப்பொழுது இருப்பவைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள். பழங்காலத்தில் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட அந்த வரையறைகள் என்பவை நிச்சயமாக அவர்களுடைய சுய மரியாதைக்கு உரியவைகளாக இருந்தன. ஆனால் இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற சட்டதிட்டங்களோ வரையறைகளோ சுய நலத்திற்காக இருக்கின்றன என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. இந்த கணிப்பினுடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு இந்த புறநானூற்றின் 74வது பாடல் பாடியவர் ஒரு அரசன், கணைக்கால் இரும்பொறை. அவனுடைய கால் மிக திண்மையாக இருப்பதனால் அவனுக்கு கணைக்கால் இரும்பொறை என்ற பெயர் வந்தது. சேர மன்னன், தொண்டியை தலைநகராக கொண்டு வாழ்ந்தவன், ஆட்சி செய்தவன். மூவன் என்கின்ற ஒரு அரசனோடு போரிட்டு அவன் பல்லை கொண்டு வந்து தன்னுடைய வாயிலே பதித்தவன் என்று கூட இவனை சொல்வார்கள். இவையெல்லாம் இவன் வீரத்தில் சிறந்தவன் என்பதற்கான சான்றுகள். ஆனால் சோழ மன்னனாலே இவன் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கவும் பட்டான். நீண்ட நாட்களாக சிறையிலே ஒன்றும் உண்ணாமல் இருக்கிற போது பசி வந்திட 10 பறந்து போம் என்றார்கள். ஆனால் இவனுக்கு வந்தது பசி அல்ல, தாகம். ரொம்ப தவிர்க்க முடியாத அந்த தாகத்தின் காரணமாக அவன் அங்கே இருக்கின்ற ஒரு காவலாளியிடம் எனக்கு ஒரு குவளை நீர் வேணும் என்று கேட்கிறான். ஆனால் அந்த காவலாளியோ ரொம்ப ஒரு விதமான நகைப்போடு, உனக்கெல்லாம் வந்த கதி பத்தியா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த நகைப்பு. ஒரு காலம் தாழ்த்தி ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காலம் தாழ்த்தி அந்த ஒரு குவளை நீரை கொண்டு வந்து, அதுவும் ஏதோ கொடுக்க பிடிக்காமல் கொடுப்பது போல அவன் முன்னாலே அழுத்தி ஒரு ஓசையோடு அந்த குவளையை வைக்கிறான். இப்பொழுது கணைக்கால் இரும்பொறையினுடைய தாகம் வேறு சில செய்திகளை அவனோடு பேசுகிறது. இந்த நீரை நீ குடிக்கப் போகிறாயா? நீ எப்படிப்பட்ட குலத்திலே பிறந்தவன், கொஞ்சம் யோசித்து பார்த்தாயா? குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும், ஒரு குழந்தை பிறந்து இறந்து போனாலோ, அல்லது இறந்தே பிறந்த குழந்தையாக இருந்தாலோ, அல்லது குழந்தையாக உருவாகும் முன்னால் ஒரு ஊன் தடியாக, சதை பொதியாக, பிண்டமாக பிறந்தாலும் கூட அதனை நாம் வாளால் கீறி அதனுடைய இரத்தத்தை இந்த மண்ணில் சிந்தித்தானே புதைப்பது வழக்கம். உனக்கு மறந்து போயிற்றா? இந்த மண்ணிலே இரத்தம் சிந்தாமல் நாம் வாழ்ந்தது இல்லை. ஆனால் அந்த இரத்தத்திற்கு ஒரு கெடுதி வருகின்றவாறு, ஒரு அவப்பேறு வருகின்றவாறு ஏளனமாய் கொடுக்கின்ற ஒரு நீரை நீ உண்ணப் போகிறாயா இரும்பொறையே என்று அந்த தாகம் அவனிடம் பேசுவதை பார்க்கிறோம். வேண்டாம், நான் அப்படி செய்கின்ற குலத்திலே பிறந்தவன் அல்ல. இந்த நீரை உண்பதை காட்டிலும் நான் சாவது மேல் என்று அவன் சாவை மேற்கொண்டான் என்று அவனது பாடல் நமக்கு சொல்கிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. வாழ்வதற்காக, வளர்வதற்காக, பெயர் பெறுவதற்காக, பொருட்சேர்ப்பதற்காக என்னவெல்லாம் நாம் செய்கிறோம். நம்முடைய பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. நம் பெற்றோர்கள், அவர்களுடைய பெயர்களை நாம் காப்பாற்றுகிறோமா? நம் முன்னோர்கள், அவர்களினுடைய எல்லா நற்பண்புகளையும் நாம் கொண்டு செல்கிறோமா? நாம் யாராக இருக்கிறோம்? நம்மை நாமே பார்த்து கொள்ளுகிற ஆட்களாக இருக்கிறோமே அல்லாமல் நாம் வந்த வழியை பார்த்து நடப்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்ற கேள்விகளோடு, வருத்தத்தோடு கணைக்கால் இரும்பொறையை நினைத்தவாறே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.